வணக்கம் மாணவ மாணவிகளே. அஹ் இங்க இந்த வரலாறு வகுப்பில நாங்கள் அஹ், தரம் 10 வகுப்புக்குரிய வரலாறு வகுப்பும் அதே போல தரம் 11 வகுப்பிற்குரிய வரலாறும் இந்த சேனல்ல போடப்படுகிறது. குறிப்பாக இ- இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காப்போதா சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற மாணவர்களுக்காக இந்த சேனல்ல நான் என்னென்ன விடயங்கள் செய்ய போறேன் என்றதை முதலாவது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கிற அந்த பரீட்சைக்கு உங்களை எவ்வாறு தயார்படுத்துதல், அதற்கு நான் எப்படியாக இந்த வகுப்பை நான் கொண்டு போக போறேன் என்றதற்கான சில அறிவுறுத்தல்களை சொல்லி, அதே நேரம் அலகு ஒன்றிலிருந்து உங்களுக்கு தரம் 11 அலகில் ஒன்றிலிருந்து, அதாவது முதலாவது அலகு ரீதியாக குறுவினாக்கள் அதே போல சிறு குறிப்புகள் போடப்படும். இதுல விளக்கங்களோட உங்களுக்கு தரப்படும். அதே போல தவண பரீட்சை வினாத்தாள்கள் விடைகளோட கற்பிக்கப்படும். அதே போல இலங்கை படம் உலகப்படம் தொடர்பான பயிற்சிகள் செய்யப்படும். மற்றது தரம் 10 உள்ள பாட அலகுகள் தொடர்பாக வினாக்கள் விடைகளுடன் அலகு ரீதியாக கற்பிக்கப்படும். இப்ப உதாரணமா தரம் 10 சொன்னா உங்களுக்கு அதாவது காப்போதா சாதாரண தர பரீட்சை இனி நடைபெற இருக்கின்ற பரீட்சைக்கு அதாவது தரம் 10 நீங்கள் படிக்க வேணும். அப்ப ஆனபடியால தரம் 10 உள்ள பாட அலகுகளை பிரித்து பிரித்து அலகு 1 தொடக்கம் அலகு 2 வரையான பகுதியில அந்த வினாக்கள் எப்படி வரும், வினாக்களுக்கு விடைகள் எப்படி எழுதுறது, அது மாதிரி அலகு 3லிருந்து அலகு 4, அதே போல அலகு 5லிருந்து அலகு 6, ரெண்டு ரெண்டு அலகுகளாக வினாக்கள் விடைகளோட செய்யலாம் என்று இருக்கிறேன். தரம் 10 மீட்டலையும் செய்யக்கூடியதாக இந்த வகுப்பில் நான் கொண்டு போவேன். அதே நேரம் தரம் 11 அலகு ரீதியாக கொண்டு போவேன். அதே நேரம் இந்த அலகு ரீதியாக கொண்டு போகிற போது இப்போ உதாரணமாக கைத்தொழில் பிரட்ஜின்னு எடுத்தோம்னு சொன்னால், நான் இதற்கு முதல் இந்த பரீட்சையில் இப்போ எழுதி கொண்டிருக்கிற அந்த மாணவர்களுக்கு நான் கைத்தொழில் பிரட்சி பெரிய ஒரு மெயின் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் முழு விளக்கங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கான லிங்கும் நான் போட்டு விடுவேன். இங்கே குருவினாக்கள் தொடர்பாக அதற்குரிய விடைகள், சிறு குறிப்புகள், மற்ற கைத்தொழில் புரட்சி தொடர்பான படங்களுக்கு இப்படியெல்லாம் விடைகள் எழுதுவது என்று அவ்வாறு தான் இந்த வகுப்பை நான் கொண்டு போக இருக்கின்றேன். அப்ப பாடநூல்களில் இருக்கிற படங்கள் தொடர்பான விளக்கங்கள் எல்லாம் தொகுத்து கற்பிக்கப்படும் இந்த தரம் 11 மாணவர்களுக்கு. அதே போல தரம் 10 இப்பொழுது கற்க வந்திருக்கிற அந்த புதிய மாணவர்களுக்கும் நான் அலகு 1 அலகு 2 அலகு ரீதியாக குறு வினாக்கள் விடைகளோட போடப்படுவதோடு சிறு குறிப்புகளும் அலகு ரீதியாக செய்யப்படும். அதே போல தவண பரீட்சை வினாத்தாள்கள் விடைகளோட நான் இந்த சேனல்ல செய்ய இருக்கின்றேன். ஏனென்னு சொன்னால் நான் கடந்த வருடம் என்னுடைய சேனல் இவா தொடங்கி கிட்டத்தட்ட 4 மாதங்கள் தான். அப்ப அதுல நான் காப்போதா சாதாரண பரீட்சை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களை மையமாக வைத்துத்தான் தொடங்கி இருந்தேன் நான். அப்ப இனித்தான் நான் இன்னும் அதை சரியாக மெருகூட்டி அலகு ரீதியாக குறுவினாக்கள் விடைகள், சிறு குறிப்புகள், பரீட்சை மாதிரி வினாத்தாள்கள் என்று சொல்லி நான் அதை படிமுறையாக கொண்டு போக இருக்கிறேன். டிசம்பர் மாதம் இந்த காப்போதா சாதாரண பரீட்சையில தோற்றி இருக்கிற மாணவர்களுக்கு. இப்ப தரம் 10 தரம் 11 இவ்வாறு தான் இந்த வகுப்புகள் அலகு ரீதியாகத்தான் இனி கொண்டு செல்லப்படும். அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு இந்த தரம் 11 வகுப்பிற்கான இந்த அலகு 1 கைத்தொழில் புரட்சி பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த கைத்தொழில் புரட்சி எடுத்தோம்னு சொன்னா இதுல நான் குறு வினா விடைகளாகவே நேரடியாக போட்டிருக்கிறேன். அதாவது இந்த கைத்தொழில் புரட்சியில முதலாவது வினா போடப்பட்டிருக்கிறது, மனிதன் தன் கைகளால் வேலை செய்யும் நிலையை தவிர்த்து இயந்திரங்களின் உதவியுடன் பொருட்களை உற்பத்தி செய்வதில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு எது என்று சொன்னால் அது கைத்தொழில் புரட்சி. அப்ப கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன என்றதற்கும், அதாவது மனிதன் தன் கைகளால வேலை செய்வதை விடுத்து அதாவது இயந்திரங்களின் உதவியோட அதிக அளவில் பொருட்களை உற்பத்தி செய்து அதில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வு தான் இந்த கைத்தொழில் புரட்சி. அப்ப அது ஒரு முழுமையான வரைவிலக்கணம். இது வரைவிலக்கணத்தை தந்துட்டு ஒரு கேள்வியை போட்டேன், கைத்தொழில் புரட்சி தான் இதற்கு விடை. அடுத்த 2வது வினா கைத்தொழில் புரட்சி ஆரம்பமாகிய காலப்பகுதி. அதாவது இதற்குரிய விடை கிபி 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்று சொன்னால் கிபி 1760 தொடக்கம் 1830 வரையான காலப்பகுதி. 3வது கைத்தொழில் புரட்சி முதன் உருவாகிய நாடு எது? அதற்குரிய விட இங்கிலாந்து அல்லது நாங்கள் பிரித்தானியான்னு சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான். இங்கிலாந்து பிரித்தானியா. அப்ப இது உலக படத்திலையும் குறிக்க தெரியணும் இந்த இங்கிலாந்து. 4வது வினா கைத்தொழில் புரட்சி உருவாவதற்கான பொருளாதார காரணங்கள் இவை.
அப்ப இதுல பொருளாதார காரணங்கள் இருக்கு, சமூக காரணங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப ரெண்டையும் தனித்தனியே போட்டிருக்கிறேன். கைத்தொழில் புரட்சி உருவாவதற்கான பொருளாதார காரணங்கள் என்னன்னு சொன்னால், ஒன்று கைத்தொழிலின் பொருட்டு பெருமளவு முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் இங்கிலாந்தில் இருந்தவை. அதாவது நாங்கள் இப்ப ஏதாவது ஒன்று தொழிலை செய்யணும்னு சொன்னா கட்டாயம் முதலீடு தேவை. அப்ப அந்த முதலீடை செய்யக்கூடியவர்கள் சாதாரண மக்கள் செய்யல. அப்ப பெரிய செல்வந்தர்கள்லாம் இந்த முதலீடை செய்ய முடியும். அப்ப அப்படியான செல்வந்தர்கள் இங்கிலாந்துல காணப்பட்டமைதான் இந்த கைத்தொழில் புரட்சி உருவாவதற்கான முதலாவது பொருளாதார காரணம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், பிரித்தானியாவின் இந்த உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் விருத்தி அடைந்தமை. அதாவது சர்வதேச வர்த்தகம் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் விருத்தி அடைந்தமையும் ஒரு காரணம். மூன்றாவது, இங்கிலாந்தில் விவசாய துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்ப இந்த விவசாய துறையில் ஏற்பட்ட பாரிய மாற்றங்களும் இந்த கைத்தொழில் புரட்சி உருவாவதற்கான பொருளாதார காரணத்துக்கு வித்திட்டது. அதே போல கைத்தொழில் புரட்சிக்கு தேவையான வளங்கள் இங்கிலாந்துல காணப்பட்டமை. இப்ப உதாரணமாக நிலக்கரி, இரும்புத்தாது அதெல்லாம் அதிக அளவுக்கு இங்கிலாந்துல காணப்பட்டது. அப்ப அந்த வளங்கள் இருந்தபடியால் தான் அவர்கள் அந்த இரும்புத்தாது, நிலக்கரி அவற்றை பயன்படுத்தி பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருந்தது. அதே போல ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்கா ஆகிய கண்டங்களில் குடியேற்றங்களை அமைத்திருந்ததால் அந்த பிரதேசங்களில் வர்த்தகத்திற்கான புதிய சந்தைகள் கிடைத்தமை. அப்ப இவ்வளவு காரணங்களும் இந்த கைத்தொழில் புரட்சி உருவாவதற்கான பொருளாதார காரணம். அடுத்தது பார்ப்போம், இந்த கைத்தொழில் புரட்சி உருவாவதற்கான சமூக காரணங்கள் இவை. அப்ப சமூக காரணம் அவை தனித்தனியே போட்டுக்க. பொருளாதார காரணம் வேற, இங்க சமூக காரணங்கள். ஒன்று, இங்கிலாந்துல குடித்தொகை தீவிரமாக அதிகரித்தமை. அதாவது குடித்தொகை என்றா சனத்தொகை. அப்ப இங்கிலாந்துல சனத்தொகை அதிக அளவுக்கு அதிகரித்ததுனால அங்க பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கும். அப்ப பொருட்களுக்கு கேள்வி அதிகரிக்க கட்டாயம் உற்பத்தியாளர் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும். அப்ப ஆனபடியால் அந்த குடித்தொகை அதிகரிக்க பொருட்களுக்கு கேள்வி அதிகரித்தமை. இரண்டு, மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப குடிசை கைத்தொழில் மூலம் பொருட்களை வழங்க முடியாதிருந்தமை. அப்ப அதுவும் இந்த ஒரு புரட்சி உருவாவதற்கான ஒரு சமூக காரணம். அதே போல மூன்றாவது, குடியேற்ற நாடுகளில் இருந்து கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தமை. அப்ப நாங்கள் ஒரு தொழிலை செய்வதாக இருந்தால் கட்டாயம் மூலப்பொருள் மிகவும் இன்றியமையாது. மூலப்பொருள் இருந்தால் தான் நாங்கள் முடிவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அடுத்த, இயந்திரங்களை இயக்குவதற்குரிய நிலக்கரி மற்றும் கைத்தொழிலுக்கு தேவையான இரும்பு இங்கிலாந்திலேயே கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இதுதான் அந்த இங்கிலாந்திலே இருந்த வளங்கள். நிலக்கரி மற்றது இரும்புத்தாது இங்கிலாந்திலேயே கிடைக்கக்கூடியதாக இருந்தவை. அதே போல கிபி 15ஆம் 16ஆம் நூற்றாண்டில் அறிவுத்துறை, விஞ்ஞானத்துறை இரண்டிலும் ஏற்பட்ட வளர்ச்சியும் ஒரு காரணம். அதே போல கிபி 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கிலாந்தில் நிலமானிய சமூக அமைப்பு ஒழிக்கப்பட்டு, அதாவது குடியானவர்கள் விடுதலை பெற்றமை. அப்ப இவ்வளவு காரணங்களும் இந்த கைத்தொழில் புரட்சி உருவாவதற்கான சமூக காரணங்கள். அடுத்தது ஆறாவது வினா, வேலி அடைப்பு என்பது என்றா என்ன? சிறு விவசாய நிலங்களை இணைத்து பாரிய விவசாய பண்ணைகளை அமைத்தல். இதைத்தான் நாங்க சொன்னோம் வேலி அடைப்பு இயக்கம் என்று சொல்லலாம். இங்கிலாந்தை தொடர்ந்து கைத்தொழில் புரட்சி இடம்பெற்ற நாடுகள் இவை: பிரான்ஸ், ஜெர்மனி. அப்ப இதுல நாங்கள் அதாவது இது ஐரோப்பிய நாடுகள். இந்த பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் ஐரோப்பிய நாடுகள். அதுலயும் நாங்கள் குறிப்பாக இந்த கைத்தொழில் புரட்சி பரவிய ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லுகிற போது இங்க நாங்கள் 5 நாடு தந்திருக்கிறோம். கைத்தொழில் புரட்சி பரவிய ஐரோப்பிய நாடுகள்: ஒன்று பிரான்ஸ், அதே போல பெல்ஜியம், ஹங்கேரி, ஜெர்மனி, ஆஸ்திரியா. இவ்வளவு நாடுகளும் கைத்தொழில் புரட்சி பரவிய ஐரோப்பிய நாடுகளாக நாங்கள் கருதுகிறோம். அடுத்து, ஐரோப்பாவிற்கு வெளியே கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட நாடு அந்த ஐரோப்பா கண்டம் தவிர்ந்த வேற நாடு எது? அமெரிக்கா. அப்ப அமெரிக்கா தெரியும், உலகில் 7 கண்டங்கள் இருக்கிறது. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், ஆசியா கண்டம். அதே போல ஆசியா கண்டம் தான் பெரிய கண்டம், ஐரோப்பா கண்டம். இது ஐரோப்பாவுக்கு வெளியே கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட நாடு அமெரிக்கா. அடுத்த 10வது, பிரித்தானியாவில் அதிக அளவு நிலக்கரி படிவுகள் காணப்படும் இடங்கள் இவை. அப்ப இது பாடநூலியே இருக்கு. தென் வேல்ஸ், யோர்க்ஷயர், லோக்ஷயர் என்று வரணும். லோவன்னா எழுத்துப்பிழ, லோக்ஷயர், லங்காஷயர் பிரதேசங்கள்ல தான் நிலக்கரி படிவுகள் அதிக அளவில் காணப்படுகிறது. 11வது வினா, கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட பிரதான துறைகள் இவை. இப்ப 3 துறைகள்ல தான் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. ஒன்று புடவை கைத்தொழில், அதை நாங்கள் நெசவு கைத்தொழில் என்று சொல்லலாம். இரும்பு கைத்தொழில், அடுத்தது நிலக்கரி கைத்தொழில். அப்ப இந்த 3 துறைகளும் தான் இந்த கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட பிரதான துறைகள். அடுத்த 12, பறக்கும் தறியோடம் அல்லது நூனாளி. இதுல 2 சொல்லி நான் வரணும் எழுத்துப்பில. நூனாளியை கண்டுபிடித்தவர் யார்? ஜோன் கே. ஆண்டு கிபி 1732.
1933ஆம் ஆண்டு ஜோன் கே என்பவரால் தான் நூனாளி கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த சிலிண்டர் அச்சிடும் முறையை கண்டுபிடித்தவர் தோமஸ் பெல். அப்ப இதெல்லாம் பகுதி ஒன்றில வரக்கூடிய ஒரு வினாக்கள், 4 விடை கொண்டில அல்ல தொடர்புபடுத்தல்கள், அதற்கு தான் இந்த கண்டுபிடிப்புகள். யார் கண்டுபிடித்தது, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம். 14வது 1846 தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் அமெரிக்கரான எலியஸ் கோவே. அதே போல 15வது 1790 விசைத்தறியை கண்டுபிடித்தவர் யார்? இது ஹார்ட் ரைட் என்று வரணும். இதுக்குரிய விட அதாவது அதுல எழுத்துப்பிழை காணப்படுகிறது. அதாவது அதை நாங்கள் ஹார்ட் ரைட் இட்டன்னாண்டு திருத்தி படிக்கணும். கால் இல்ல, ஹார்ட் ரைட் என்றதான். இந்த இல்லன்னா இதுல இட்டன்னாவா மாறும். 16 இரும்பு நிலக்கரி தாதுகள் என்பவற்றை அதிக அளவில் வளமாக பெற்ற நாடு எது? அதாவது இரும்பு நிலக்கரியும் எங்க அதிகமாக காணப்பட்டன்னு சொன்னா இங்கிலாந்து. அதை நாங்க பிரித்தானியான்னு சொல்லலாம். 17 நிலக்கரியை பயன்படுத்தி இரும்பை உருக்கும் முறையை கண்டுபிடித்தவர் ஆப்ரஹாம் டர்பி. அவருடைய ஆண்டு கிபி 1730ஆம் ஆண்டு. அதே போல 18 இரும்பை பதப்படுத்தும் ரோலர் என்னும் இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இதெல்லாம் கூட பாடநூலிலே இருக்கு. கிபி 1784 கென்ரி கோட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல 19 இங்கிலாந்தின் நிலக்கரி சுரங்கங்கள் அமைந்த இடங்கள் எவை? அதுல அந்த நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கிற இடங்கள் போட்டிருக்கிறேன். இது லோக்சயர் என்று வரணும். நோதம் பெர்லாண்ட் ட்ரப்காம், லோக்சயர், லங்காசயர், அதே போல சவுத் வேல்ஸ் போன்ற இடங்கள்ல தான் இந்த நிலக்கரி சுரங்கங்கள் காணப்பட்டது. அத மாதிரி 20வது வினா நிலக்கரியினுடைய பயன்பாடு என்றா நிலக்கரியின் உபயோகம் என்ன? அப்ப அது இரும்புத்தாத உருக்க பயன்படும், இயந்திரங்களை இயக்குவதற்கு பயன்படும், வீட்டு தேவைகளுக்கு பயன்படும். அப்ப இது நிலக்கரியினுடைய பயன்பாடு. அப்ப இதுல நீங்கள் இந்த கைத்தொழில் புரட்சியை பொறுத்தவரை கூடுதலாக அந்த கண்டுபிடிப்புகள் யார் யார் என்னென்ன உபகரணத்தை கண்டுபிடித்தார் என்ற விடயங்கள் இருக்கணும். இது நான் ஏற்கனவே வீடியோக்கள் அந்த அட்டவணைகளும் போட்டிருக்கிறேன். இதுலயும் ஒரு அட்டவணை ஒன்று போடுவேன். ஏனெண்டா அழகு ரீதியாக செய்கிறபடியால நான் இந்த அழகு ஒன்றில வரக்கூடிய படங்கள், அழகு ஒன்றில வரக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகள் நான் இதுலயே நேரடியாகவே போட்டால் அந்த அழகோட நீங்கள் தனி ஒரு அழகாக எடுத்து படிப்பதற்கு மிக இலகுவாக இருக்கும். அப்ப இப்ப இன்றைய வகுப்புல நான் இந்த கைத்தொழில் புரட்சி தொடர்பாக இந்த அழகு ஒன்றுதான் நான் இதுல குறுவினாக்களாக போட்டிருக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்திலே இருந்தே தரம் 11 வகுப்பிற்கு நீங்க புதிதாக நீங்கள் மிக ஆரம்பத்திலே இருந்தே இந்த பாடத்தை சரியான முறையில கற்பதற்கு நீங்கள் இந்த சேனல்ல சரியான முறையில பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனபடியால நீங்கள் இவ்வாறு ஒரு படிமுறையில படித்து கொண்டு போகிற போது பெறுபவர்களையும் அதிக அளவில் பெற்றுக்கொள்ள முடியும். அதோட நீங்கள் தரம் 10ல படித்து வந்த கற்பித்த அலகுகளையும் நான் மீட்டல்கள் அலகு ரீதியாக சிறு குறிப்புகளோட குறுவினாக்களோட செய்வேன். அப்ப அதனால நீங்கள் இந்த இந்த சேனல்ல நீங்க இந்த வரலாறு பாடத்தை சரியான முறையில கற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனபடியால் நீங்கள் இதை கூடுதலாக கற்று பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.